அன்றைய காலத்தில் அந்த வார்த்தைக்கு சாதாரணமாக ஒரு வெள்ளையாக இருப்பாங்க, வெள்ளையா வெள்ளையா அனுப்பிடுவாங்க, இல்லை கருத்தவனை அனுப்பிடுவாங்க. அதுக்கு அர்த்தம் இருக்குது. அப்புறம் அதே பேராக போயிடும். அந்த பேருக்கெல்லாம் பேர்லேயே ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்லாம் இல்லை. மனுஷங்க சாதாரண மனிதர்கள், அதாவது யதார்த்தத்தோட மனசோட வாழ்ந்தக்கூடிய மனுஷங்க அதெல்லாம் பார்க்கல. இந்த பேர் வச்சா கௌரவம், இந்த பேர் வச்சா உயர்ந்த குடி, இந்த பேர் வச்சா தாழ்ந்த, இப்படிலாம் அவங்க இல்லை. மனுஷனாக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த யதார்த்தத்தோட அதுக்கு ஒரு காரணமாக அவங்க பேசிட்டு பேசக்கூடிய வார்த்தை. அப்படி இப்ராஹிம்ங்கிறது அந்த அது சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் சிந்தித்து அதில் சரியானதை பின்பற்றுகிறார். சரியானதுன்னா தெளிவடைகிறார். அதில் அந்த விஷயத்தில் தெளிவில்லைன்னு அதை விட்டுட்டு போகிறார். அப்புறம் இதெல்லாம் செய்கிறாங்களே, அப்போ இதை செஞ்சு பார்ப்போம். அங்கே இருந்து பார்க்குறாரு, சரியாக இருக்கா, தெளிவாக இருக்கா, நல்லது தரக்கூடியதாக இருக்கா, கெட்டதை விளக்குதை நம்மகிட்ட இருந்து நம்மளை உணர முடியுதா பார்க்குறாங்க. கொஞ்சம் காலம் இருந்து பார்க்குறாங்க. ஒரு நாள் 2 நாள் கேட்டுட்டு அப்படியே போகிறது இல்லை, அவங்களே உணர்றாங்க. இங்கெல்லாம் நல்லதுப்பா போங்க அப்படின்னு அங்கே போகிறது, இங்கெல்லாம் கெட்டதுப்பா உள்ள என்னன்னே தெரியாமல் போகிறது, அதை விட்டு போயிடுறது. அப்படி இல்லை, இருந்து பார்க்குறாரு, ஒவ்வொன்றையும் இருந்து பார்க்குறாரு. அப்போ மனிதன் ஒவ்வொன்றையும் இருந்து அதை சரியாக தவறான்னு உணர்ந்து அதில் படிப்படியாக தவறை விட்டும் நீங்கி கெட்டதை விட்டும் விலகி நல்லதை நோக்கிய பின்னர் அதை நல்லது என்று அறிந்தது பின் அதில் உறுதியாக நிற்கக்கூடிய அவரை பற்றி அறிவிக்கின்றான். அப்படிப்பட்ட மனிதன். கெட்டதுன்னு தெரிஞ்சு இருக்கிறோம் இல்லையா, இப்போது அநியாயம் செய்கிறோன்னு அர்த்தம், இணை வச்சு வாழ்கிறோன்னு அர்த்தம். கெட்டதுன்னு தெரிஞ்சு அதில் செஞ்சுட்டு இருந்தா இணை வச்சுருக்கோன்னு அர்த்தம். யார் ஒருத்தர் அவனும் அதில் உறுதியாக தான் இருப்பான். நல்லதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதன் மீது இன்னும் தெளிவு அடைஞ்சிக்கிட்டே. நல்லதுன்னு சுயமாக அறியும் போது அதில் தான் உறுதியாக இருக்க முடியும். இது கெட்டதுன்னு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் பக்கம் கூட போயிடக்கூடாதுன்னு தெளிவாக உணர்ந்து, யாரை சொன்னதை கொண்டு இல்லை, தானே சுயமாக உணர்ந்து அந்த வாழ்க்கை முறையை புறக்கணிப்பவன் யார் புறக்கணிக்கிறேன்னு கேட்குறேன். எங்கள் தாத்தா சொல்லிட்டார் இதெல்லாம் நல்லதுப்பா அப்படின்னு. அப்படி இல்லை, தாத்தா சொல்லட்டும், எங்கள் மாமா சொல்லட்டும், எங்கள் தலைவர் சொல்லட்டும், எங்கள் மடாதிபதி சொல்லட்டும், யார் வேணும் சொல்லட்டும், சொன்னது சரிதானா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வாழ்க்கையை புறக்கணிப்பவன் யாருன்னு கேட்குறேன். இப்ராஹிமின் வாழ்க்கை முறையை புறக்கணிப்பவன் யார்? சுயமாக சிந்தித்து அந்த சிந்தனையில் தனக்கு தெளிவடைந்ததை பின்பற்றக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை புறக்கணிப்பவன் யாருன்னு கேட்குறேன்.